ஆனால் ஏஐ வருவதற்கு முதல் அவர்களுடைய மக்களை வளப்படுத்தி அவர்களுடைய அறிவு நிலையை அடுத்த கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் கீழான நிலையில் இருக்குது. பாடசாலையில் இருந்து ஆண்டு ஒன்றில் இருந்து இதை மாற்றுவோம். இதை மாற்றாட்டி எங்களோட ஒரு சொசைட்டி எங்களோட சமூகம் ஒரு வீழ்ந்த சமூகமாக அறிவார்ந்த மக்கள் இங்கே இருந்தால் தான் நாங்கள் சிந்தித்து அடுத்த நிலையை கொண்டு செல்ல முடியும். அடுத்த பிரச்சனை என்றால் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் கிட்ட ஒரு நாளும் பெற மாட்டினோம். அப்போ இந்த தலைவர்கள் அடுத்த கட்ட இளம் தலைவர்களை உருவாக்க வேணும். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இயங்க வேணும். இந்த கட்சி பேதம் மறக்க வேணும். இப்போ எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கு அரசியல் தலைவர் இல்லை. தாரித்துறையை தெரிவு செய்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே 3-2 தாரியர்கள் தெற்கிலிருந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல வைத்தியசாலையுடைய மருத்துவர்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களுக்கும் ஒரு 200 பேர் குறைவாக இருக்கும். அதே போல வேலை செய்கின்ற ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் என்று சொல்கின்ற உத்தியோகத்தோடைய நிலைமையும் மிகவும் குறைவாக இருக்கிறால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றவர்கள் அங்கிருந்தே நேரடியாக இந்த ஒரு நாள் சிகிச்சை நிலையத்துக்கு வருவார்களா அல்லது இங்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டுமா? ஒரு சரியான கேள்வியை கேட்டீர்கள். உலகளாவிய ரீதியிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் 25 வருஷத்துக்கு முதலே வந்துட்டது. இலங்கையில் இதை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறோம் அல்லது சிறு அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆனால் இலங்கையினுடைய அரசா வைத்தியசாலைகளை முதலாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மட்டுமா அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற வேறு வைத்தியசாலையிலிருந்தும் நேரடியாக சிகிச்சைக்கு இங்கு வருவார்கள்? சுகாதாரத்துறையை பலப்படுத்துவது மட்டும் இலக்காக கொண்டது அல்ல. நாங்கள் மருத்துவ கல்வி எடியூகேஷனையும் இதில் இணைத்திருக்கிறோம். இப்படியான சிகிச்சைகளில் புலம்பெயர் மக்களும் தங்களுடைய தேவைகளுக்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்துக்கோ இலங்கைக்கோ இந்த ஹெல்த்துக்காக மக்கள் வருவதை கூட்டினோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற வைத்தியர்கள் பார்ப்பதன் மூலமாக இங்கே சத்திர சிகிச்சை செய்வதன் மூலமாக நிறைய சுற்றுலாத்துறையினரை இங்கே ஈர்க்க முடியும். ஆனால் அதற்கு நாங்கள் பலாலி ஏர்போர்ட்டை விருத்தி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இப்போ ஃபேஸ் 2 டெவலப்மெண்டில் அந்த விருத்தியிலே இருக்கின்றது. அதை நாங்கள் விருத்தி செய்யாது விட்டால் நாங்கள் A320 சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய விமானங்கள் இங்கே வர முடியாது. அந்த ஃப்ளைட் வந்தால் தான் எங்கள் டயஸ்போரா வரையணும். ஏனென்றால் அப்பொழுது தான் மிடில் ஈஸ்டோடு இங்கே கனெக்ட் பண்ண முடியும். அதோட அந்த லக்கேஜும் ஒரு 30 கிலோவுக்கு மேலே போக முடியும். எனவே அவர்கள் வருவார்கள். இதற்கு ரன்வேயை நீளமாக்குறது மிக முக்கியமானது. ஒரு நாள் சத்திர சிகிச்சையை கடந்து யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து செல்கின்றன உங்களுடைய அவதானத்தில். ஆனால் நெஃப்ரோலஜி என்று பார்க்கின்ற பொழுது கிட்னி ஃபெயிலியர் அப்படி பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் கூடிக்கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது காரணம் சலரோகம் தான். சிறுநீரக சத்திர சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்தினுடைய எஃபெக்ட் என்பது எந்த தூரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? நீங்கள் ஒரு சரியான கேள்வியை கேட்டீர்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மருத்துவத்துறையிலே பாரியளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. ஆனால் ஐரோப்பிய அல்லது அமெரிக்க துறைகளிலே ஏஐ நிறைய இடத்திலே வந்தாலும் ஆனால் எமது நாட்டிலே நான் நினைக்கவில்லை அடுத்த 5 வருடத்துக்கு பெரிய மாற்றம் வராது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காலப்போக்கிலே உருவாக்கப் போகின்றது. அதாவது மருத்துவ முடிவெடுப்பதிலே மாற்றங்களை உருவாக்கப் போகின்றது. அரச மருத்துவமனைகளில் அல்லது தனியார் மருத்துவமனைகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். யாழ் போதனா வைத்தியசாலையில் டே சர்ஜரி சென்டர் ஆரம்பிக்கப்படுகின்றது. இது பல்வேறு சிகிச்சைகளுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதனுடைய ஒரு ஆரம்ப கட்டத்தில் இது இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக வைத்தியர் பாலசிங்கம் பாலகோவி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவர் சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர். வணக்கம். வணக்கம். தற்பொழுது இந்த திட்டத்தை நீங்கள் ஆரம்பிப்பதனுடைய பிரதானமான நோக்கம் என்றால் என்ன? முதலாவதாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையின் அடிப்படையிலே மருத்துவத்துறையினை அடுத்த நிலைக்கு நவீனமயப்படுத்துகின்ற கட்டமான நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றது. அதனொரு சார்பாக சத்திர சிகிச்சை துறையிலே வேலை செய்கின்ற நாங்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடமும் நம்முடைய போதனா வைத்தியசாலையும் சேர்ந்து இலங்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனும் சேர்ந்து ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக பைலட் ப்ரொஜெக்டாக இந்த டே சர்ஜரி சென்டரை எமது யாழ் வைத்தியசாலையிலே ஆரம்பித்திருக்கின்றோம். அப்போ டே சர்ஜரி சென்டர், டே சர்ஜரி என்றால் என்ன அல்லது நாள் சத்திர சிகிச்சை நிலையம்
என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அப்போ நாங்கள் ஏற்கனவே எமது வைத்தியசாலையிலே சில சத்திர சிகிச்சைகள் காலையில் வந்து செய்து கொண்டு பின்னேரம் போகும்படியாக இருக்கின்றது. அதே போல் ஆனால் இது டே சர்ஜரி சென்டர் என்று சொன்னால் ஒரு இதுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை கூடம். அதில் 5 சத்திர சிகிச்சை கூடங்கள் இருக்கின்றது. இது வைத்தியசாலையினுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அதாவது வைத்தியசாலைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் ஒரு புது 8 மாடி கட்டடம் இருக்கின்றது. அது கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பிளாக் CTRB பிளாக் என்று சொல்வோம். அது வந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கட்டடம். அது எமது யாழ் மாநகர சபையினுடைய காணியிலே அவர்களுடைய டொனேஷன் மூலமாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அதனுடைய அடித்தளத்திலே தான் இந்த டே சர்ஜரி சென்டர் இருக்கின்றது. அதற்கு ஜெஃப்னா டே சர்ஜரி சென்டர் என பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது இந்த டே சர்ஜரி ஒரு நாள் சத்திர சிகிச்சைக்கு உருவாக்கப்பட்ட சத்திர சிகிச்சை நிலையம். அதாவது நோயாளிகள் வைத்தியசாலையுடைய ஒரு பக்கத்தினூடாக வந்து சத்திர சிகிச்சை செய்து கொண்டு அதற்கேற்ற அறிவுறுத்தல்களை எடுத்துக்கொண்டு அன்று பின்னேரத்துக்குள்ளேயே வீடு நோக்கி செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதிலே எல்லா வகையான சத்திர சிகிச்சைகளும் செய்ய முடியாது. பெரும்பாலான 75% சத்திர சிகிச்சைகள் செய்ய முடியும். இப்பொழுது வைத்தியசாலை நடைபெறுகின்ற சத்திர சிகிச்சைகளில் ஒரு 75% சத்திர சிகிச்சைகளை இதன் மூலம் செய்ய முடியும். மிகவும் பாரிய அதாவது கம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் ஒன்று சொல்லுவோம். அதாவது ஐசியூவில் இருக்க வேண்டிய அல்லது 4-5 நாள் வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய சத்திர சிகிச்சைகளை இதிலே செய்ய முடியாது. அதில் மிக முக்கியமானது நாங்கள் இப்பொழுது மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். அதாவது எப்படி ஒரு குழந்தை தவழுகின்றதோ அந்த தவழுகின்ற நிலையிலே இருக்கின்றோம். அல்லது ஒரு இமயமலைக்கு 1000 மீட்டர்கள் ஏற வேண்டும், நாங்கள் இப்பொழுது ஒரு 100 மீட்டர் ஏறி இருக்கின்றோம். எனவே மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் பைலட் ஸ்டடி என்று சொல்வோம். முதல் 6 மாதமும் இது ஒரு பைலட் ஸ்டடியாக இருக்கும். விரைப்பு மருந்து கொடுத்து செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகள் மட்டும் செய்யப்படும். இதன் மூலமாக நாங்கள் கற்றறிந்து கொண்டு அந்த சத்திர சிகிச்சை கூடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திய பிற்பாடு நாங்கள் ஃபேஸ் 1க்கு போவோம். ஃபேஸ் 1 என்று சொல்லப்படுவது மயக்க மருந்து கொடுத்து அல்லது முதுகிலே நாங்கள் ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். முதுகிலே விரைப்பூசி போட்டு செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகளை செய்வோம். அது சரியாக செல்லும் இடத்து ஒரு வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் ஃபேஸ் 2க்கு செல்வோம். அப்பொழுது மிகவும் அடுத்த நிலைமையான சர்ஜரிகள் லெப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, யூரோலஜி போன்ற சத்திர சிகிச்சைகளை செய்ய முடியும். அத்துடன் எலும்பு சம்பந்தமான எக்ஸ்ரேயை பாவிக்கக்கூடிய சியாமை பாவிக்கக்கூடிய சத்திர சிகிச்சைகளை செய்ய முடியும். அதுவும் வெற்றிகரமாக செல்லுமாக இருந்தால் ஃபேஸ் 3 மிகவும் டெக்னாலஜியிலே அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி IVF போன்ற மிகவும் விலை உயர்ந்த ஆனால் அரசாங்க வைத்தியசாலைகளில் இதுவரை இல்லாத நாங்கள் சத்திர சிகிச்சைகளை செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய இது ஒரு கனவு. இப்போ பைலட்டில் நிற்கின்றோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஆகவே மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். அதுவும் விரைப்பு போட்டு செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகளை மட்டும் செய்வோம். இது தனியாக ஜென்ரல் சர்ஜரி என்று மட்டுமல்ல. இப்போ நீங்கள் பெரும்பாலான கட்டிகள், கையில் வருகின்ற காப்பட்டல் சின்ரோம், அதே மாதிரி மற்ற சத்திர சிகிச்சை துறைகளில் இருக்கிற எலும்பு பிரச்சனைகள், சிறுநீர் வலி பிரச்சனைகள், பெண்ணுறுப்பில் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது விரைப்பு போட்டு செய்யக்கூடிய சிறிய சத்திர சிகிச்சைகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இப்பொழுது 5 சத்திர சிகிச்சை கூடமாக இருந்தாலும் ஒன்றில் மட்டும்தான் ஆரம்பிக்கின்றோம். பைலட் என்று சொல்கின்ற பொழுது பேஷனுடைய சேஃப்டி மிக முக்கியமானது. ஏனென்றால் எதையும் தொடங்குகின்ற பொழுது நாங்கள் மெதுவாக தொடங்குகின்றோம். எனவே மக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் இங்கே ஒன்று இருக்கிறது தானே டக்குன்னு எல்லாத்தையும் செய்து முடியுங்கொண்டு கேட்க வேண்டாம். மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்கின்றோம். மெதுவாகத்தான் நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. மிகவும் சிக்கலான ஆளணி பற்றாக்குறையில் இருக்கின்றோம். இப்பொழுது பார்த்தீர்கள்னு சொன்னால் யாழ் வைத்தியசாலையிலே எங்களுடைய நர்சிங் கெப்பாசிட்டி மிகவும் குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 650 பேர் இருக்க வேண்டிய இடத்திலே மிகவும் ஒரு 200 பேர் 300 பேர் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எமது பிரதேசத்திலே இருந்து மக்கள் இந்த தாதித்துறையை தெரிவு செய்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே 3-2 தாதியர்கள் தெற்கிலிருந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் வைத்தியசாலையுடைய மருத்துவர்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களுக்கும் ஒரு 200 பேர் குறைவாக இருக்கின்றது. அதே போல் வேலை செய்கின்ற ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் என்று சொல்லுகின்ற உத்தியோகத்துடைய நிலைமையும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தினால் கனகாலமாக காடர்ஸை உருவாக்க முடியவில்லை பொருளாதார சிக்கல் காரணமாக. எனவே ஏற்கனவே
வைத்தியசாலையிலே மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ் இருக்கின்றது. எனவே இப்படியான வசதிகளை தொடங்குகின்ற பொழுது இருக்கின்ற இதையே நாங்கள் மேனேஜ் பண்ணாமல் இருக்கையில் இதையும் தொடங்குறது மிகவும் சிக்கலானது. ஆனால் அப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டு ஒன்றையும் புதுமைகளை உருவாக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், எமது புலம்பெயர்ந்த மக்கள் பலர் வந்து சேர்ந்து இதனுடைய 2 வருஷத்துக்கு வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் நர்சஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அட்டெண்டன்ஸ் ஆக்களை எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மணியை தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மிகவும் விலை கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். உதாரணமாக ஒரு அனஸ்தட்டிக் மெஷின் மட்டும் ஒரு 200 லட்சம், ஒரு தியேட்டர் டேபிள் வந்து 100 லட்சம், ஒரு தியேட்டர் லேம்ப் வந்து கிட்டத்தட்ட 70 தொடக்கம் 100 லட்சம். இது மட்டும். ஸோ இது ஒரு தியேட்டர் தொடங்குறேன்னா இதை விட மிகவும் அதிகமான உதவிகள் தேவை. ஆகவே நாங்கள் எங்கள் புலம்பெயர்ந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். ஏற்கனவே மனித வளத்திலே சிக்கலாக இருக்கின்ற வைத்தியசாலைக்கு பிரச்சனையை கொடுக்காமல் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒன்றுமே தொடங்காமல் இருக்க முடியாது. நான் பார்த்தா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிள்ளை பிறந்த உடனே டக்குன்னு யோசிக்கிறது, ஒரு பிள்ளையே எங்களை வளர்க்க கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போக வேணும், இதே காணுமென்று தான் நாங்கள் நிப்பாட்டுறது. இப்போ 2வது பிள்ளையை வளர்க்குறதுக்கு நிறைய பேர் பயப்படினோம். அதேமாதிரி நாங்கள் பிள்ளைகளே பிறக்காமல் இருக்க முடியாது. ஒரு புது சிகிச்சையை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய பலமே எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெறுகின்றவர்கள் அங்கிருந்தே நேரடியாக இந்த ஒரு நாள் சிகிச்சை நிலையத்துக்கு வருவார்களா, அல்லது இங்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவர்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டுமா? ஒரு சரியான கேள்வியை கேட்டீர்கள். இந்த ஒரு நாள் சத்திர சிகிச்சை நிலையம் அல்லது தின சத்திர சிகிச்சை நிலையத்தினுடைய நோக்கம் இந்த வைத்தியசாலைக்குள்ளே எமது நோயாளிகளும் மக்களும் வருவதை குறைப்பது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வார்டு போனீங்கன்னா எங்களோட கேஷுவாலிட்டி நாள் என்று சொல்லுவோம். அதாவது அட்மிஷன் வார்டில் வந்து ஒரு 20 தொடக்கம் 30 பேர் நிலத்திலே இருப்பார்கள். அது வந்து மெடிக்கல் வார்டுலையும் இருக்கும், சத்திர சிகிச்சை வார்டுலையும் இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் கவலையாக இருக்கும். எனவே அப்படியாக அந்த பெட் கிரைசிஸை வராமல் தடுப்பது தான் இதன் நோக்கம். அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிட்னி கல் அடைபட்டு கத்தி கொண்டிருக்கிற நிலத்தில் இருப்பார். ஆனால் ஒரு ஹேர்னியா ஒன்று செய்தவர் வந்து கட்டில் இருப்பார். ஏன்னா ஆப்ரேஷன் செய்கிற நிலத்தில் விடையில்லாது. ஏன்னா அவர் மயக்க மருந்தில் இருந்து தெளிந்து கொண்டவராக இருப்பார். எனவே அவருக்கு பெட்டை கொடுக்கணும். ஆனால் மிகவும் வெளியில் இருப்பவர்களுக்கு நாங்கள் நிலத்திலாம் வச்சுருக்கோம். அப்போ இப்படியான அதாவது அட்மிட் பண்ணாமல் வெளியே வைத்தியசாலைக்கு வெளியே வைத்து செய்யக்கூடிய அல்லது ஒரு நாளிலே விடக்கூடிய நோயாளிகளை வந்து வைத்தியசாலை ஒரு ஓரமாக இருக்கின்ற இப்படியான இந்த சிடிஆர்பி பில்டிங்கிலே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டே சர்ஜரி செய்வதன் மூலமாக பேஷண்ட் என்னென்னு சொன்னால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக மாட்டினோம், இப்படி வளமை கிளினிக்கு போவினோம். அதற்கான நிபுணர்கள் பார்ப்பார்கள். அது சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கலாம், அல்லது மகப்பேறு நிபுணராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ப்ரொசீஜர் செய்கிற இப்போ நெஃப்ராலஜிஸ்ட் பயாப்சி செய்கிறேன்னு சொன்னால் அவராக இருக்கலாம். அவர்கள் பார்த்ததன் பிற்பாடு தீர்மானிப்பார்கள் இதனை பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற பெரிய தியேட்டரில் செய்ய வேணுமா அல்லது இந்த ஒரு நாள் சத்திர சிகிச்சை கொடுத்து செய்ய வேணுமோன்னு அவர்கள் முதல் தீர்மானிப்பார்கள். தீர்மானித்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு அட்மிஷனுக்கு ஒரு டேட் கொடுப்பினோம். ஓகே, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இத்தனை தேதி செய்வோம்னு சொல்லி. இந்த டே சர்ஜரியின் மிக முக்கியமான நோக்கமே அந்த நோயாளியினுடைய கம்ஃபர்ட், அவருடைய வசதி. அந்த நோயாளிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத குறைக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் எங்களோட ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்தவர் இதில் இருப்பார், அவர் பக்கத்தில் பெரிய புண்ணுள்ளவர் இருப்பார். கர்நாடகா மஜ்ஜிரிக்கு இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் இங்கே போச்சுன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் கூட. அப்போ க்ராஸ் இன்ஃபெக்ஷனை குறைக்க வேணும், நோயாளிகள் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இருக்கிறத குறைக்க வேணும். மற்றது நோயாளி சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிட் பண்ணால் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண 2-3 நாள் ஆகும். அப்போ அவர்கிட்ட வேலை வாய்ப்புகள் சில நேரம் பாதிக்கப்படும். அப்போ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த டே சர்ஜரின்றது இன்டெக்னேட்டை வந்த விஷயம் இல்லை. உலகளாவிய ரீதியிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் 25 வருஷத்துக்கு முதலே வந்துட்டுது. இலங்கையில் வந்து இதை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறோம், அல்லது சிறு சிறு அளவில் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஆனால் இலங்கையினுடைய அரசா வைத்தியசாலைகளை முதலாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் இது சரியாக போகும் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கமும் இதில் ஆர்வமாக இருக்கிறது. இதில் ஒரு சரியாக போகும் என்று சொன்னால் மற்ற வைத்தியசாலைகளிலும் இதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவையை அரசாங்கம் உணர்ந்திருக்கின்றது. அவர்களுடைய மேனேஜ்மெண்ட் புரோட்டோகாலில் இதை போட்டிருக்கிறார்கள். இதுக்கு அரச அனுசரணை மிகவும் உறுதியாக இருக்கின்றது. வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அங்கிருந்து இங்கு மாற்றப்படுவார்கள் இல்லை சிகிச்சைக்காக. நான் சொன்னது போல முதல் கிளினிக் போவார்கள், அவருக்கு டேட் கொடுக்கப்படும், அட்மிஷன் கொடுப்பார்கள். அவர்கள் இந்த ஓபிடியால் வந்து பதிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகாமல் அப்படியே டே சர்ஜரிக்கு போய்
அங்கே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு அங்கே அவர்கள் எல்லாம் சரிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டு அப்படியே அவர்கள் வீட்டை போவார்கள். எனவே வைத்தியசாலை ஒரு ஓரத்திலேயே அவர்கள் வேலை முடிஞ்சு வீட்டை போயிருக்கோம். நம்ம யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மட்டுமா அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற வேறு வைத்தியசாலையிலிருந்தும் நேரடியாக சிகிச்சைக்கு இங்கே வருவார்களா? முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டும், இது இந்த வைத்தியசாலை போல இது ஒரு நாங்கள் இலவசமாக செய்கின்ற ஒரு சிகிச்சை. இது இந்த ஏரியாவுக்கு மட்டுமில்லை, இங்கே இலங்கையில் இருக்கிற எவரும் வர முடியும். ஆனால் அவர்கள் சரியான பாதையிலே வர வேண்டும். ஆனால் இந்த சத்திர சிகிச்சைகள் செய்வதற்கான வசதி, உதாரணமாக நீங்கள் ஒரு இதில் தோழர் கட்டி இருக்குமென்னு சொன்னால் அந்த கட்டியை செய்வதற்கான வசதிகள் ஏற்கனவே மற்ற வைத்தியசாலைகளே இருக்கின்றது. ஆனால் இங்கே வருவதன் மூலமாக அவர்களை பார்த்து செய்து அனுப்புவதற்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் 10ஓட 11 இல்லை, உதாரணமாக இப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ் உடைஞ்சு வெடிச்சு வர அவரையும் செய்வோம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன தோல் கட்டியையும் செய்வோம். இப்போ எங்கள்கிட்ட கேஷுவாலிட்டி தியேட்டரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த க்ரௌடை கிளியர் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு 4 சர்ஜரி தொடர்ந்து பக்கத்தில் போட்டு செய்வோம். ஆனால் அது சரியான வழி இல்லை. ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள்கிட்ட நோயாளிகளையும் கிளியர் பண்ண வேணும், விலப்பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே நாங்கள் செய்கிற முறை சரியான முறையிலே நாங்கள் போகவில்லை. ஆகவே இதை சரிப்படுத்தி ஒரு தியேட்டரில் ஒரு நோயாளி தான் அதற்கான சரியான சேஃப்டி செக்லிஸ்ட்டுகளை செய்து க்ராஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் சரியாக ஹெல்த் அட்வைஸ் கொடுத்து பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் மிகவும் சரியான வழி. அந்த சரியான வழியை நாங்கள் எல்லா நேரமும் செய்ய முடியாது. ஒன்று நாங்கள் எல்லாரையும் முடித்து அனுப்ப வேணும். ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ் இருக்கிறது, அதற்கான வசதி வாய்ப்புகளும் இல்லை. எனவே இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி இதுக்கண்டு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த டே சர்ஜரி சென்டர் என்பது. இந்த செயற்திட்டம் ஒரு வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் எப்படியான உதவிகள் அல்லது எப்படியான பங்களிப்புகள் இந்த சமூகத்திலிருந்து தேவைப்படுகின்றது? முதலாவது, ஒரு புதிய முயற்சிகள் செய்யப்படுகின்ற பொழுது சமூகத்திலே ஒரு பாரிய கேள்வி ஏற்படும், பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். நான் சொன்னது போல மனித வள பிரச்சனை இருக்கின்றது. இந்த மெஷின்ஸ் எல்லாம் மிகவும் விலையானது. மற்றது இது ஏன் செய்ய வேண்டுமா என்கின்ற இதுகள் வரும். இதுகளெல்லாம் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாக மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டு நன்மை பயக்கும் என்ற காரணத்தால் தான் உலகளாவிய ரீதியிலே இந்த டே சர்ஜரி சென்டர் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாவற்றிலையும் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அடுத்த நிலை நோக்கி எங்களோட மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சுகாதாரத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், உலக சுகாதார நிறுவனத்தினுடைய 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் SDG அண்ட் இருக்கின்றது. அதில் ஒன்று ஹெல்த், சுகாதாரத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவது. இது தனியே மக்களுக்கு உதவி செய்வதை மட்டும், சுகாதாரத்துறையை பலப்படுத்துவதை மட்டும் இலக்காக கொண்டது அல்ல. நாங்கள் மருத்துவ கல்வி எடியூகேஷனையும் இதில் இணைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களிடம் வருகின்ற மருத்துவர்கள், மயக்கமருந்து நிபுணர்கள், தாதியர்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அவர்கள் சரியாக சத்திர சிகிச்சை எவ்வாறு செய்வது, சரியான திட்டங்கள் எப்படி போடுவது என்பதை படித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்கள் அடுத்த நிலைக்கு போகணும். தொடர்ந்து நாங்கள் வீழ்ந்தவர்களாக இருக்க முடியாது. நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே அந்த WHO முதலாவது கொள்கை இந்த சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது, அதோட கல்வித்துறையை மேம்படுத்துவது, அதோட வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இருப்பார்கள், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சஸ் இருப்பார். அதாவது நாங்கள் ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணினா ஏதாவது பிரச்சனைனா போய் பார்க்குறதுக்கு அங்கே அந்த ஊர் வழியவே நர்சஸ் இருப்பினோம். அப்படியான சிஸ்டத்தையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுபோல் எங்களோட நாட்டில் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குது. வயது போய் வார மக்கள் கூடிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் வயது போன அப்புறம் அவர்களை வைத்து பார்ப்பதற்கு பெரிய இடங்கள் தேவைப்படுகிறது. அதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. ஏன்னா பெரும்பாலான அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக தேவைக்காகத்தான் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது, ஒரு சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குவதற்கு இப்படியான மாற்றங்கள் தேவை. ஆனால் சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குவது மிகவும் கடினமானது. ஏன்னு சொன்னால் அதுவும் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிற எங்கிற மாதிரி நாட்டில் நாங்கள் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தால் எப்பொழுதும் ஒரு 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 அடிமை எண்ணம் இருக்கின்றது. ஒரு இப்படியே இருந்து கொள்ளுவோம் என்கிற எண்ணம் இருக்கின்றது. மற்றது எங்களுக்கு விஷயங்கள் இருந்தால் காணும், மற்றதை ஒன்றும் வேண்டாம் என்ற என்ன. நாங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தின் நேரத்துங்களை நாங்கள் அந்த இடம்பெயர்க்க யோசிக்கிறது, எங்கட குடும்பங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறதா என்கின்ற இதை பார்த்து கொள்ள வேண்டியது. அப்படியே வளர்ந்து இப்போ நாங்கள் எங்கட விஷயங்களையே பார்த்துக்கொள்வோம் என்ற ஒரு ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்டரி என்ற போட்டதுக்கு அங்கால போகக்கூடாது என்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இப்படியான பிரேக்கிங் த பேரியர்ஸ் இதில் உடைத்து மற்றவர்களோடு சேர்ந்து செய்வது தான் வெற்றி அளிக்கும். கொலாபரேஷன் தான் வெற்றி அளிக்கும்.
இப்படியான சிகிச்சைகளில் புலம்பெயர் மக்களும் தங்களுடைய தேவைகளுக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதலிலே நன்றி சொல்ல வேண்டும். இந்த முயற்சி நான் ஐபிசி டிவியிலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முற்பாடு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அதை பார்த்த பிற்பாடு நான் அப்பொழுது யோசித்து கொண்டிருந்தேன், இந்த தொடங்குவதற்கு முடியாது என்றால் அப்போ ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்தது. இப்படியான புது திட்டங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஒருவரும் இருக்கவில்லை. ஏற்கனவே கூட ஒன்றும் இல்லை, இது ஏன் செய்ய வாரீங்கள் என்று யோசித்தார்கள். எனவே இந்த உபகரணங்கள் மிக பெருமதியானவை. இது என்னென்று நாங்கள் செய்ய போகிறோம் என்கின்ற பொழுது அதுக்காக வந்த எதிர்வினைகள் மிகவும் கூடுதலாக இருந்தது. ஒரு விஷயத்தை செய்யல அதுக்கு வர எதிர்ப்பை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. இதனை பார்த்த ஒரு டாக்டர் சஞ்சி என்று சொல்லி அவருடைய தந்தை சங்கானையிலே வந்து ஒரு விஓஜியாக இருந்தவர் நாகநாதரன் சொல்லி அவர் அடுத்த நாள் என்ன கால் பண்ணினார். நாங்கள் ஒரு தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் டேபிளும் லைட்டும் அது மாதிரி அனஸ்தெடிக் மிஷினும் நாங்கள் தர விருப்பப்படுறோம்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படி சொன்னாலும் அந்த உபகரணங்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வரது மிகவும் கடினமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அரச விதிமுறைகள் இருந்தது. நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் கிளியரன்ஸ் எடுக்க வேணும், கஸ்டம்ஸு காசு கட்டணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட 1 வருடமாகியது அதை கொண்டு வருவதற்கு. எனவே அவருடைய உந்துதலோடு சேர்ந்து மிகவும் நான் நன்றி சொல்ல வேண்டும். IMHO என்று சொல்லி இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் மிகவும் முக்கியமாக இந்த எங்களுடைய பைலட் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபேஸ் 1க்கும் சப்போர்ட் பண்ணினோம். அவர்கள் அதில் மிக முக்கியமானவர் ப்ரொஃபஸர் தவம் தம்பி பிள்ளை, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜனுடைய பிரசிடெண்டாக இருக்கிறார். இது மட்டுமல்ல, இதோட சேர்ந்து நிறைய மக்கள் ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஓவர்சீஸ் அலுமினை இதுக்கு சப்போர்ட் பண்ணினோம். அதே மாதிரி நிறைய தனித்தனி மக்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இதற்கு மிகவும் சந்தோஷத்தோடு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் கேட்ட கேள்வி வந்து புலம்பெயர்ந்த மக்கள் இதில் செய்யலாமோன்னு சொல்லி, புலம்பெயர்ந்த மக்களால் தான் இது உருவாக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் தற்பொழுது எமது நாட்டு பிரதேச மக்களுக்கு இதை உருவாக்கிவிட்டு காலப்போக்கிலே நாங்கள் பார்க்க வேண்டும் இதை எப்படி நாங்கள் முன்னோக்கி நகர்த்த முடியும் என்று சொல்லி, இது நன்றாக சென்றால் வருடங்கள் கழித்ததும் பிற்பாடு எங்களுடைய மக்கள் யாராவது இங்கே வந்து சத்திரசிகிச்சை செய்ய விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு செய்ய முடியும். இப்போ நாங்கள் அது சட்ட வரைமுறைகள் எவ்வாறு போக முடியுமோ அதனை பார்த்து கட்டாயமாக நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து செய்கிறதுக்கு விரும்புவார்கள். அவர்களுடைய நன்கொடை மூலம் இந்த திட்டத்தை நீங்கள் விரிவுபடுத்தி கொள்ள முடியும். ஏன்னா அரசாங்கமும் வந்து இந்த ஹெல்த் டூரிசத்தை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதாவது யாழ்ப்பாணத்துக்கோ இலங்கைக்கோ இந்த ஹெல்த்துக்காக மக்கள் வருவதை கூட்டினோம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற வைத்தியர்கள் பார்ப்பதன் மூலமாக, இங்கே சத்திர சிகிச்சை செய்வதன் மூலமாக நிறைய சுற்றுலா துறையினரை இங்கே ஈர்க்க முடியும். ஆனால் அதற்கு வந்து நாங்கள் வந்து பலாலி ஏர்போர்ட்டை வந்து விருத்தி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இப்போ வந்து ஃபேஸ் 2 டெவலப்மெண்டில் அந்த விருத்தியிலே இருக்கின்றது. அதை நாங்கள் விருத்தி செய்யாது விட்டால் நாங்கள் A320 சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய விமானங்கள் இங்கே வர முடியாது. அந்த ஃப்ளைட் வந்தால் தான் எங்கள் டயஸ்போரா வரையணும். ஏனென்றால் அப்பொழுது தான் மிடில் ஈஸ்டோடு இங்கே கனெக்ட் பண்ண முடியும். அதோட அந்த லக்கேஜும் வந்து ஒரு 30 கிலோவுக்கு மேலே போக முடியும். எனவே அவர்கள் வருவார்கள். இதற்கு வந்து ரன்வேயை வந்து நீளமாக்குறது மிக முக்கியமானது. இப்போ இருக்கிற ரன்வே வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர். ஆனால் மிச்ச ரன்வே ஏற்கனவே 1960ஆம் ஆண்டுகளிலே பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸால் உருவாக்கப்பட்ட ரன்வே இருக்கிறது. ஆனால் அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி தயார் போட்டு அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் உண்மையாகவே அதில் விருப்பம் இருக்கிறதா என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர்கள் டெர்மினலை கட்டுகிறார்கள், ஆனால் இந்த ரன்வேயை விரிவாக்குவதிலே கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் டெர்மினல் கட்டியதன்படி அதை கட்டுவோம் என்று சொன்னால் கட்ட போவதாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரூபாய்க்கு தேவைப்படுகிறது. ஏன் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவே மக்கள் பிரதிநிதிகள் இதனை உணர்ந்து எல்லோரிடம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி கதைச்சு பேசி இதை நாங்கள் டெவலப் பண்ணினா நாங்கள் லாங் டேர்மில் வந்து சுற்றுலாத்துறையினர் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி வரலாம். அதோட வந்து ஹெல்த் டூரிசத்தையும் நாங்கள் டெவலப் பண்ணலாம். ஒரு நாள் சத்திர சிகிச்சையை கடந்து யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து செல்கின்றதா உங்களுடைய அவதானிப்பின்படி? இப்பொழுது நான் ஒரு சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணராக நான் பார்க்கின்ற நோயாளிகள் பெரும்பாலும் சிறுநீரக கற்கள் சேர்ந்த நோயாளிகளாக, அல்லது சிறுநீரக நோய் தொற்று, அல்லது சிறுநீரக பாதையில் இருக்கின்ற புற்றுநோய்கள்,
அல்லது யூரின் அடைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே சிறுநீரக கற்கள் இலங்கையினுடைய மற்ற பிரதேசங்களுடன் பார்க்கின்ற பொழுது எமது பிரதேசத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. காரணம் அது எங்கள் சூழல் சார்ந்ததாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே கொஞ்சம் வெயில் கூடவாக இருக்கிறபடியால் டீஹைட்ரேஷன், நாங்கள் உடம்புல இழக்கிற தண்ணி கூட. பட் எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் அப்படி டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய வேலைகளை தான் செய்கிறார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது கார்பெண்டர்ஸ், மேஷன், அல்லது ஃபிஷர்மேன், இப்போ எல்லாரும் மீனவர்கள் கடலில் நிற்கல ஒரு கொஞ்சம் தண்ணியோடு தான் கப்பலில் போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை குடிப்பினோம். அப்போ டீஹைட்ரேட் உப்பு காற்றுக்கு தண்ணி இழக்கிறதும் கூட. அப்போ அவர்களுக்கான சிறுநீரக கற்கள் என்பன வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட. ஆகவே வரலாற்று ரீதியாக எமது பிரதேசத்திலே யூரோலஜி, சிறுநீரகவியல் சார்ந்த சத்திர சிகிச்சை இந்த கண்டிஷன்கள் கொஞ்சம் கூடவாத்தான் இருக்கும். ஆனால் நெஃப்ரோலஜி என்று பார்க்கின்ற பொழுது, கிட்னி ஃபெயிலியர் அப்படி பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் கூடிக்கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது காரணம் சலரோகம் தான். சலரோகம் ஒரு 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 பெரிய ஒரு வருத்தமாக வருகிறது. இது காரணம் நாங்கள் ஒரு தரம் ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதில்லை, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். பிள்ளைகளையும் ஸ்காலர்ஷிப்புக்குன்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறதுமே ஒழிய அந்த வெயிலுக்கு நின்று கிரிக்கெட் விளையாடி, ஃபுட்பால் விளையாடி அதை அந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கான இதுகள் இல்லை. அப்போ சாப்பிட்றதும், டிவி பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறத அலசி ஆராயிறதை ஒழிய நாங்கள் ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது குறைவாக இருக்குது. அப்போ அதால் இந்த ஒபிசிட்டி கூடிக்கொண்டு போகுது. எல்லாருமே சின்ன பிள்ளைகளே ஒன்றுக்கு 5 பேரில் ஒரு ஆள் ஒபிசிட்டி. அப்போ சின்னலேருந்து இந்த டயபெட்டிஸ் முடிஞ்சு நாங்கள் நினைக்கிறது 40-50 வேலாம் பெறுமென்னு சொல்லி இப்போ 20-15 வயதுலேயே வருது. ஆகவே இந்த சலரோகம் போன்ற நோய்கள் கூடிக்கொண்டு போகிறது, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் கூடிக்கொண்டு போகிறது சிறுநீரகத்தை பாதிக்கும். அதைவிட எமது உரப்பாவனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரத்தை கொண்டே இதுக்க போடாமல், வயலுக்க போடாமல் கிணத்துக்குள்ளேயே உரத்தை கொட்டி கிளக்கி இறைக்கிற ஆக்களும் இருக்கணும். அதால் இருக்கிற அந்த நைட்ரைட் வேஸ்ட் எங்களோட பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போகும். அதால் இந்த அன்னோன் சிகேடின்னு சொல்வார்கள், அது அவங்களுக்கு தெரியாமல் என்ன சில நேரம் கிட்னி ஃபெயிலியர் வேறும் என்னத்தால் வந்தேன்னு தெரியாது. அதுக்கு இப்படியான காரணங்கள் இருக்குது. ஸோ வெயில் ஒரு வெயிலில் டீஹைட்ரேட் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கும். மற்றது எங்களோட உரப்பாவனை ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதைவிட மிக முக்கியமானது நாங்கள் இந்த சலரோகம், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் அதில் எங்களை அறியாமலே அது கூடிக்கொண்டு போகுது. காரணம் இலங்கையில் முதல் கூடின மாவட்டம் கொழும்பு, 2வது நாங்கள். அப்போ நான் கொழும்பு கிட்ட நிற்கிறோமென்று சந்தோஷப்படக்கூடியது இது ஒன்று தான். ஆகவே நான் கவனமாக இருக்கணும். அதை நாங்கள் வளமான சமுதாயம் இல்லை என்று சொன்னால், உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, மனம் ரீதியாக ஒரு வளமான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்காமல் விட்டால் நாங்கள் எந்த ஒரு இடத்தை வச்சும் எந்த ஒரு பிரதேசத்தை வச்சு நாங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாது. எனவே வளமான மக்கள் உருவாக வேணும்னு சொன்னால் இங்கே வளம் இருக்க வேணும். இந்த இளைஞர்களெல்லாம் விட்டு ஓடினோம், வெளிநாட்டுக்கு ஓடினோம். காரணம் என்ன? இங்கே அவைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்ய இல்லாது, ஒரு நைட் லைஃப் இல்லை. அப்போ அதுக்கேற்ற ஹெல்த்தும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணுவோம். அப்போ அப்படி டெவலப் பண்ணால் தான் மக்கள் இங்கே இருப்பார்கள். அறிவார்ந்த மக்கள் இங்கே இருந்தால் தான் நாங்கள் சிந்தித்து அடுத்த நிலையை கொண்டு செல்ல முடியும். அடுத்த பிரச்சனை என்றால் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த தலைவர்கள் கிட்ட ஒரு நாளும் பெற மாட்டினோம். அப்போ இந்த தலைவர்கள் அடுத்த கட்ட இளம் தலைவர்களை உருவாக்க வேணும். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இயங்க வேணும். இந்த கட்சி பேதம் மறக்க வேணும். இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் ஒருத்தரும் இல்லை, எங்களுக்கு அரசியல் தலைவர் இல்லை. ஒரு நாட்டின் அரசியல் தலைவர் எங்களோட பிரதேசத்தில் யாரை சந்திக்கிறது? அப்போ அப்படியானவர்களை நாங்கள் உருவாக்க வேணும். அப்போ நிறைய இளம் தலைவர்களை உருவாக்க வேணும். அவர்களுக்கு தங்களுடைய வீடு தாண்டி யோசிக்க வேணும், தங்களுடைய மனைவி பிள்ளைகளை தாண்டி யோசிக்க வேணும். தனியாக ஹெல்த்தை மட்டும் யோசிக்காமல் எடியூகேஷனை யோசிக்கணும். அப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எடியூகேஷன் வளரணும்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா நிறைய செய்ய வேணும். தனியாக படிப்பித்தல் மட்டுமல்ல, தனியாக ஆராய்ச்சிகள் மட்டுமல்ல, இந்த சர்வீஸ் டெலிவரி மக்களை நோக்கி செல்ல வேணும். எனவே யூனிவர்சிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எல்லோருடைய ஒரு இதாக இருக்கிறது. அதே மாதிரி இது சுகாதாரத்துறை அடுத்த நிலையை கொண்டு போகிறது யாழ்ப்பாண வைத்தியசாலை, அதை சேர்ந்த மற்ற வைத்தியசாலைகளும் இதற்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை அவ்வாறான விடயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றது? மற்றைய டீச்சிங் ஹாஸ்பிட்டலோடு ஒப்பிடுகின்றது, போதனா வைத்தியசாலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே தான் இருக்கின்றோம். எங்களுடைய வெஸ்குலர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் 2 பேர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஜெனரல் சர்ஜன் இருக்கிறார்.
நெஃப்ரோலஜி எல்லாருமே டீம் இருக்கணும். ஆனால் அதை செய்வதற்கான இன்னும் சில அடிப்படை வசதிகள் நாங்கள் உருவாக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே மிக மிக சிக்னிஃபிகண்டான ஒரு நம்பர் அளவில் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் எங்களோட வைத்தியர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் எங்களுக்கு நிறைய அடித்தள வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. பட் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு 1-2 இடங்களில் வருடத்திலே நாங்கள் மற்றைய வைத்தியசாலைகளுடன் போட்டி போடுகின்ற அளவிற்கு வளர்ந்து விடுவோம். இப்பொழுது யாழ்ப்பாண வைத்தியசாலையை ஒரு தேசிய வைத்தியசாலையாக மாற்றுகின்ற எண்ணமும் இருக்கின்றது. ஆனால் இது பேரளவிலே மட்டும் இருக்காமல் அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் அரசாங்கம் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். இந்த நர்சஸ் கிரைசிஸ் மற்றது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் இருக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரி செய்தால்தான் அங்கே வேலை செய்கின்ற வைத்தியர்களை நாங்கள் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே மற்ற மாவட்டங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது எமது மாவட்டத்திலே மிகச்சிறந்த வைத்தியர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்காமல் இந்த நோயாளிகளுக்காக தங்களுடைய முழு வேலை நேரத்தையும் ஒத்துழைக்கின்ற நிறைய ஹெல்த் ஸ்டாஃப் இருக்கு. நாட் ஒன்லி டாக்டர்ஸ், நர்சஸ் நிறைய பேர் இருக்கணும். ஆகவே மக்களும் நோயாளி இந்த வைத்தியத்துறைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த வைத்தியர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்காக வேலை செய்வது. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்கிறது. அவர்கள் வேலை செய்வது சில நேரம் உள்ளுக்கு அழுது கொண்டு தான் வேலை செய்வார்கள். உதாரணமாக என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் 2019 கடைசி 6 வருஷமாக எனக்கு டாக்டர்ஸ் இல்லை, நான் தனியாக தான் வேலை செய்கிறேன். அப்போ ஆனால் நாங்கள் இதை வெளியில் சொல்லல. அது மக்களும் இது உங்களோட ஹாஸ்பிட்டல் என்று உணர்ந்து கொண்டு ஃப்யூச்சரில் இந்த பப்ளிக் இதில் பேஷண்ட் பப்ளிக் ஃபோரம் உருவாக்கி ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட்டில் ஹெல்த் டெவலப்மெண்ட்டில் மக்கள் இதில் ஈடுபட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அரசாங்கத்தோடு போய் கதைக்கிறதுக்கு மக்கள் செய்ய வேண்டும். எனவே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மக்களுடைய உதவி தேவை. இந்த வைத்தியசாலை இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தோட கதைத்து வளங்களை இங்கே கொண்டு வர வேண்டும். மற்ற இங்கே இருக்கின்ற வைத்திய ஆளணியினருடைய அந்த மனத்தை அவர்கள் எழுச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் மிகவும் ஒரு சோர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ போக போக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிசின் படிக்கிற ஆட்கள் குறைவு, தாதிய வேலை செய்கிற ஆட்கள் குறைவு. ஏன்னா இந்த வேலைக்கு போனால் தியாகங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இதை வேலை செய்ய வேணும், தியாகங்கள் செய்து படிப்பதற்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்களோட ஜெனரேஷன் வெளிநாட்டில் இப்போவும் படித்து கொண்டிருக்கணும். ஆனால் போகின்ற பொழுது இந்த துறையை தொடர்ந்து செய்வார்களோ என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவே மக்கள் இந்த கல்வித்துறை, அதே போல் தான் ஆசிரியத்துறையினர்கள் பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றுவதற்கு மிக கஷ்டப்பட வேண்டும். அவர்கள் ஆத்மீகமாக அவர்களை படிப்பிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை போன்ற இது போன்ற பல்வேறு சேவைத்துறைகள் நாங்கள் மக்களுடைய தட்டி கொடுத்தல் என்று சொல்வார்கள், தட்டி கொடுக்கின்ற தேவை ஒன்று இங்கே இருக்கின்றது. சிறுநீரக சத்ரு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்தினுடைய எஃபெக்ட் என்பது எந்த அளவு தூரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது? நீங்கள் ஒரு சரியான கேள்வியை கேட்டீர்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மருத்துவத்துறையிலே பாரியளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. ஆனால் ஐரோப்பிய அல்லது அமெரிக்க துறைகளிலே ஏஐ நிறைய இடத்திலே வந்தாலும், ஆனால் எமது நாட்டிலே நான் நினைக்கவில்லை அடுத்த 5 வருடத்திற்கு பெரிய மாற்றம் வராது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காலப்போக்கிலே உருவாக்கப் போகின்றது. அதாவது மருத்துவ முடிவெடுப்பதிலே மாற்றங்களை உருவாக்கப் போகின்றது. அரச மருத்துவமனைகளில் அல்லது தனியார் மருத்துவமனைகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அடுத்த 5 வருடங்களில்? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ரிசர்ச் செய்வது என்பது மிகவும் இலகுவாகிவிட்டது. முந்தி ப்ரொப்போசல் எழுதுறேன்னு சொன்னால் மிகவும் கடினம். இப்போ ரிசர்ச் ப்ரொப்போசல் இல்லை எந்த ப்ரொப்போசல் எழுதுறதுக்கும் சரியான ப்ராம்ப்டிங்கை நாங்கள் கொடுத்தா எடுக்கும். ஆனால் இதை கொண்டரேக்கில் ஏஐயை மெடிசினுக்கு கொண்டரேக்கில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். சில பேருக்கு சில வேலைகள் இல்லாமல் போகும், சில புதிய வேலைகள் வரும். மற்றது மக்கள் இதுக்கு தயாராக இருக்கிறார்களான்னு பார்க்க வேணும். நான் எப்பொழுதும் சொல்வது, இந்த சுகாதாரத்துறை அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னால் முதல் நாங்கள் மக்களை வளப்படுத்த வேணும். மக்களை எடியூகேட் பண்ணி அந்த மக்களுக்கு இருக்கிற நோய், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தோடு வெளிநாட்டில் ஒரு டாக்டர் வரைக்குள்ள அவன் ஒரு முடிவோடாமல் வரையும் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்துன்னா டாக்டர் நீங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். அது டாக்டருக்கு மேலே வைத்தியத்துறைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். நாங்கள் அவர்களை ஒரு குடும்ப உறுப்பினர் மேலே யோசித்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கு.
அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய ப்ரெஷரை கொண்டு வரும். ஆனால் ஏஐ வந்து வருவதற்கு முதல் எங்களுடைய மக்களை வளப்படுத்தி அவர்களுடைய அறிவு நிலையை அடுத்தலே கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடத்தை ஒன்றை சொல்ல வேணும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் கீழான நிலையில் இருக்கின்றது. நான் நேற்று பார்த்து நான் பஸ்ஸுக்கு பின்னால் போகிறேன், பஸ்ஸில் இருந்து ஒரு ஆள் வந்து அந்த கச்சான் சாப்பிட்ட அந்த ஷாப்பிங் பேக்கை கசக்கி எறிகிறார்கள். இதே நான் இன்னும் முன்னிலையும் பார்த்தேன், 3 வீலரில் போகிறவையும் வந்து எறியினோம். எறியக்குள்ள வந்து இது ரோட்டு தங்கட எங்கட இல்லையே. அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த ஒரு அட்டிடியூட் சேஞ்ச் வந்து அவர்களை இனி மாற்ற முடியாது. ஆனால் பாடசாலையில் இருந்து ஆண்டு ஒன்றில் இருந்து இதை மாற்றணும். இதை மாற்றாட்டி எங்களோட ஒரு சொசைட்டி வந்து எங்களோட சமூகம் வந்து ஒரு வீழ்ந்த சமூகமாக வரும். எனவே ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. சிறிய வயதில் இருந்து நாங்கள் அந்த பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோரை மாற்றுவார்கள். சில வேளைகளில் நாங்கள் பிழை விடுகின்ற பொழுது அந்த எங்களோட பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்க எங்களுக்கு நெஞ்சுக்களை தைக்கும். அதே மாதிரி என்னை பொறுத்தவரையிலே வயது வந்து 5 விளையாதது 50 விளையாது. இனி 50 நாங்கள் டார்கெட் பண்ணி ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ 5 வயது கிரேட் 1 டார்கெட் பண்ணி நாங்கள் சின்ன சின்ன ரோட்டில் என்ன மாதிரி போகிறது, என்ன மாதிரி ஜெலோ லைனை கடக்கிறது, என்ன மாதிரி வெயிட். சில பேர் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைனில் நிற்க மாட்டினோம். கடைசி அந்த மஞ்சள் எரியக்கில் நிற்கிறது, பச்சைக்கு போகிறது, மஞ்சளுக்கு இன்னும் வேகமாக போகிறதுன்னு தான் நான் நினைப்பினேன். தானே பச்சை முடிஞ்சதுன்னா அதை நிற்க வேணும். அப்போ நாங்கள் சிறு சிறு பழக்க வழக்கங்களை வந்து சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வெராட்டி நாங்கள் அடுத்த நிலையை போயிடாது. ஏஐ வந்து பிரயோசனம் இல்லை, மக்களை வந்து எடுக்கேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பேஷண்ட் பப்ளிக் ஃபோரம் பெற வேணும். மக்கள் தங்களை வளப்படுத்த வேணும், தங்களுக்காக கேள்வி கேட்க வேணும். அதே நேரம் வைத்தியசாலையோட சேர்ந்து அவர்கள் வேலை செய்ய வேணும். சிறுநீரகம் சார்ந்த செயலிழப்பு சார்ந்த பிரச்சனைகள் என்பது வயது வேறுபாடின்றி பலரை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சைகளுடைய உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்போ சிறுநீரக பாதிப்பு என்பது 2 வகைப்படும். ஒன்று சடுதியாக வருகின்ற சிறுநீரக பாதிப்பு, நாங்கள் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அல்லது அக்யூட் கிட்னி இன்ஜரின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரும்பாலானவர்களுக்கு அது திருந்தி போக வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக கிட்னி இன்ஃபெக்ஷனால் ஒரு கிட்னி ஃபெயில் ஆகிட்டுதுன்னு சொன்னால், அல்லது அதுக்கு நாங்கள் குளுசா இன்ஃபெக்ஷன் ஆன்டிபாடி கொடுக்க அது திருந்தலாம். லேட்டாக வந்தால் திருந்தாது. அதுமாதிரி கிட்னியோட கல் பிளாக் பண்ணி கிட்னி கொஞ்சம் பழுதாக இருந்தால் நாங்கள் பிளாக் எடுக்க பெரும்பாலும் திருந்து. அதை சொல்கிறது அக்யூட் கிட்னி இன்ஜரி. அக்யூட் கிட்னி இன்ஜரி வந்து பெரும்பாலும் திருந்தும், அது திருந்தாமலும் போக சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் க்ரானிக் கிட்னி இன்ஜரின்னு சொன்னால், அதாவது நாள்பட்ட சிறுநீரக இழப்பு வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் திருத்துறது கடினம். அப்போ நாட்பட்ட சிறுநீரக இழப்புலையும் 5 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3. அந்த 5வது கடைசி ஸ்டேஜ் தான் நாங்கள் மிக ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்வதில் கஷ்டம் இருக்கின்றதா? என்னென்னு சொன்னால் இந்த கடைசி ஸ்டேஜ் வரும் வரையும் எங்களோட கிட்னி எங்களோட அங்கங்களையெல்லாம் அப்படித்தான் நீங்கள் அடித்து இயலாமல் வரும் வரையும் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு வழியில் அறிகுறி வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் கடைசி நிலைக்கு போட்டுதுன்னு தான் அர்த்தம். உதாரணமாக உடம்பு வீங்குது, இதெல்லாம் வீங்குது என்று சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலான நிலைக்கு போட்டோம்னு அர்த்தம். ஆனால் சில நேரங்களில் அது நாங்கள் திருத்தி கொண்டு வரலாம். எனவே அறிகுறிகள் வரும் வரையும் இருக்கக்கூடாது. ஒரு 40 வயதுக்கு மேலே போய்க்குள்ள எல்லோரும் ஒருக்கா உங்களோட ப்ளட் ப்ரெஷரையும் உங்களோட சுகரையும் உங்களோட வெயிட்டையும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு செக் பண்ணலாம். ஏன்னா பெரும்பாலான இப்போ சலரோகம் ப்ரெஷர் அதற்கெல்லாம் அறிகுறியே இல்லை. அறிகுறிகள் நான் புத்தகத்தில் இருக்கிற சொல்லலாம், அதெல்லாம் கொஞ்சம் காலம் கடந்தது தான் அறிகுறிகள். எனவே அறிகுறிகள் வரும்பதை இருக்காமல் இதற்கெல்லாம் இப்போ சுகரோட செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 300 ரூபா காணும், 400 ரூபா காணும். கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணுறதுக்கு ஒரு 600 ரூபா காணும். ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு எல்லோரும் செக் பண்ணி வேணும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடாது ஹாஸ்பிட்டல்லாம் செய்யணுமெண்டு இல்லை. எங்களோட உடம்பில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாங்களே பார்த்துக்கொள்ள வேணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் பெறையலாம். எனவே நாங்கள் போய் பார்த்து அவர்கள் செக் பண்ணுறது தான் நல்லது. அறிகுறிகள் ஆரம்ப அறிகுறிகள் பெரும்பாலான நோய்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் இல்லை. சலரோகத்துக்கு எந்த அறிகுறியும் இல்லை. உங்களுக்கு யூரின் அடிக்கடி போகுது, இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுன்னு சொன்னால் சுகர் நல்லா கூட்டிட்டேன்னு தான் அர்த்தம். ஸோ அதுவரை இருக்காமல் உங்களுக்கு பரம்பரையில் சுகர் இருக்கும், உங்களுக்கு பயம் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்குறா நல்லது. அதான் நான் சொல்லுவேனே ஒழிய அறிகுறிகளை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதுவரை இருக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய இது. சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை தொடர்பான உங்களுடைய அனுபவம்?
நான் ஒரு யூரோலஜிஸ்டாக இருப்பதால் நாங்கள் சிறுநீரகம் சார்பான நோய்கள் சத்திரசிகிச்சை ஈடுபட்டாலும் இப்போ எங்களோட நாட்டில் வந்து கிட்னியை மாற்றுறதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்ட் ஒரு டீம் ஒன்று இருக்குது வெஸ்குலர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டீம். ஸோ எங்களோட யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் வந்து மிகவும் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கணும். உண்மையாக இது முதலாக இந்த கடவரிக் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இறந்தவருடைய கிட்னியை எடுத்து மாற்றுறது, அதுக்கு பிறகு உயிருள்ளவர் அந்த கிட்னியை மாற்றிகளை வந்து ப்ரொஃபஸர் தவம் தம்பிப்பிள்ளை மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார். அதில் நிறைய மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இருக்கையில் அவரே வந்து யூஎஸ்லேருந்து வரைக்குள்ள பெரிய சூக்கேஸுக்குள்ள சாமானை கொண்டு வருவேன். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன் என்னென்னா, அவர் தனக்கு உடுப்பு மாற்றுறதுக்கு ஒரு சின்ன சூக்கேஸும் இந்த சாமான்கள் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சூக்கேஸும் கொண்டு வருவேன். அவர்கள் அங்கே வாழ்கின்ற வாழ்க்கையும் மற்றவர்கள் போல பெரிய வாழ்க்கையை வாழையில் அவர்கள் வந்து இந்த தான் இருந்த பிரதேசம் வந்து நல்லா வர வேணும் என்று சொல்லி காசு அனுப்பிவினம் ஐஎம்ஹெச்ஓன்னு சொல்லிவினோம். ஆனால் ஐஎம்ஹெச்ஓட நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் இருந்து தங்கட வருமானங்களை போட்டு தான் அனுப்பினோம், இருந்துட்டு மற்றவை ஹெல்ப் பண்ணினோம். ஆகவே இப்படியான அவர்களை பார்க்கின்ற பொழுது தான் எனக்கு வந்து நாங்களும் இவர்களை எப்படி செய்ய நாங்கள் செய்ய வேணும் என்ற எங்களோட நாட்டில் வந்து அந்த ரோல் மாடல்ஸ் வந்து குறைவு. யாரை பார்த்து நாங்கள் செய்யலாம். ஆனால் இப்படியான ப்ரொஃபஸர் தவம் தம்பிப்பிள்ளை போன்ற நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இலைமறை காயாக. அவர்கள் வந்து அவர்தான் முதலாக வந்து இதை தொடங்கினவர். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் தந்து கொண்டிருக்கணும். எங்களோட இப்போ பெரிய ஒரு டிரான்ஸ்பிளான்ட் டீம் இருக்குது. நான் அடுத்த லெவலில் போவதற்கு அவர்களுக்கு சில கட்டுமான பிரச்சனைகள், மனித வள பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனை அரசாங்கமும் எங்களுடைய புலம்பெயர் மக்களும் சேர்ந்து உதவி செய்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். எனக்கு ஒரு கவலை என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அரசாங்கத்தோடு மிக ஒரு அடிபட்டு தான் வாங்க வேண்டியிருக்கிறது. இதே ஒரு டே சர்ஜரி ஒன்று நேஷனல் ஹாஸ்பிட்டலில் வரைக்குள்ள அரசாங்கம் முன்னுக்கு நின்று அதுக்கொண்டு நர்ஸை போட்டு டாக்டர்ஸை போட்டு செய்யும். ஆனால் இங்கே வந்து தாங்கள் வந்து திறந்து விடுவினோம், ஆனால் நாங்கள்லாம் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை. நாங்கள் ஒரு மாற்றான் தாய் என்கின்ற ஒரு பிரச்சனையை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நாங்கள் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும். அவர்களுடைய மனமும் மாறும், அவர்களும் தொடர்ந்து எங்களுக்கு செய்வார்கள் என நான் நினைக்கின்றேன். இவ்வளவு நேரம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.